நீலகிரி தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இருக்கீங்க. கடந்த முறை வந்து இந்த தோல்வியை கொடுத்த தொகுதி. இப்போ வந்து மக்கள் எந்த அளவுக்கு சார் வரவேற்பு தராங்க? மக்கள் மத்தியில் மத்திய மாநில அரசுகள் மேலே ஒரு மிகப்பெரிய கோபம், ஆவேசம் தெரியுது. 2 அரசாங்கத்து மேலேயும் கோபம் இருக்குது. குறிப்பாக வந்து மத்திய அரசாங்கத்தின் மேலே, மோடியின் மேலே குறிப்பிட்ட அளவுக்கு கடும் கோபம் இருக்குது. அந்த கோபம் வந்து இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். 5 ஆண்டு காலமாக வந்து இந்த தொகுதியில் வந்து ஒரு அதிமுக எம்பி வந்து இருந்தார். இந்த 5 ஆண்டுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து தொகுதி வந்து பின்னோக்கி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான நிதி ஒதுக்கீடும் கிடையாது. எம்பி யாருன்னு தெரியல, முகமே தெரியாத ஒரு வெளியே வந்ததே இல்லை, பேர் கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் வந்துட்டு போயிருந்திருக்கேன், தொகுதிக்கு தோற்ற பிறகு கூட வந்துட்டு போயிருந்திருக்கேன். அதனால் அது வந்து ஒரு இருண்ட காலம். இந்த ஊட்டிக்கோ அல்லது நீலகிரி மலைக்கோ அல்லது நீலகிரி பார்லிமெண்ட் தொகுதிக்கோ கடந்த 5 ஆண்டு காலம் என்பது மத்திய மாநில அரசுகள் எந்த 2 அரசாங்கமுமே ஒரு இருண்ட காலத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மேலே வந்து கிட்டத்தட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்ற மக்கள் மேலே இருக்காங்க, கீழே வந்து பல்வேறு வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்க கிட்டேருந்து முக்கியமான கோரிக்கை என்ன சார் வருது உங்களுக்கு? மேலே வந்து முக்கியமாக வந்து மருத்துவ வசதி இல்லை. ஒரு பெரிய பறந்துபட்ட ஒரு நிலப்பரப்பு உள்ள இடத்துல கீழே கூடலூர்லேருந்து குன்னூர், ஊட்டி வரைக்கும், கோத்தகிரி வரைக்கும் போதுமான தனியார் வசதி படைத்தவர்கள் கூட போய் ஒரு மேல் சிகிச்சை பெறுகிற அளவுக்கு கூட தனியார் மருத்துவமனைகள் கூட இல்லை. அதனால் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டங்கிறது, அதாவது சுகாதார நிலையங்கள், சுகாதார அமைப்புங்கிறது நீலகிரிக்கு வந்து ரொம்ப ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கணும். அதனால் இங்கே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. மருத்துவக் கல்லூரியோடு இணைந்த மருத்துவமனையும் வேண்டும் என்று, அதை இந்த முறை செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன். மேலே கீழே வந்து சாதாரணமாக குடிநீர் பிரச்சனை வழக்கமாக இருக்கிற பிரச்சனை தான். உங்களோட எதிர் வேட்பாளர் அவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு தெரியலைங்கிற ஒரு பேச்சு அடிபடுது, குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் தான் அவர் தெரியுங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. அது அவர் பொள்ளாச்சி எம்பியாக இருந்திருக்காரு. இந்த தொகுதிக்கு எனக்கு தெரிஞ்ச நானே 10 வருஷமாக அந்த தொகுதிக்கு வந்துகிட்டு இருக்கேன். அவர் நாங்கள் பார்த்ததில்ல, இந்த ஊரில் தெரிஞ்சதில்லை. போட்டிருக்காங்க இந்த கட்சியில். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து குறிப்பிட்டு வந்து இந்த கோடநாடு கொலை வழக்கு ரிலேட்டடாக வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக தலைவர் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எஃபெக்டாக இருக்குது சார்? இல்லை, அது ரொம்ப நல்லா எஃபெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான், அவங்க கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் உளவுத்துறை வந்து மத்திய இந்த மாநில அரசாங்கமும் மாநில அரசாங்கத்தில் உளவுத்துறையும் சாதிக் பாட்சா மரணத்தை வேணுமே அவருடைய துறவியார் மீது கொண்டுட்டு வந்து விட்டுருக்குறாங்கன்னு எனக்கு நேரடியாகவே செய்தி வருது. இதை செய்கிறது எல்லாமே மாநில அரசாங்கம் தான். கோடநாடு பிரச்சனை வந்து இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, முடியல. பேசக்கூடாதுன்னு தடை கேட்டாங்க, உயர்நீதிமன்றம் முடியாதுன்றது. ஜனநாயகத்தில் அதெல்லாம் அலிகேஷன் அண்ட் கவுண்டர் அலிகேஷன் வந்து குவைட் நார்மல்ட்டாங்க. பிரச்சாரம் பண்ணுறதும் புகார் சொல்கிறதும், இந்த புகாருக்கு எதிர் புகார் அனுப்பிக்கிறதும் ஜனநாயகத்தினுடைய கடமை. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் இப்போ சாதிக் பாட்சா மரணத்தை வேணும்னே பேப்பரில் கொடுக்குறது. அது ஒரு அந்த அம்மா பாட கையை வச்சுட்டு பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குது? திரும்ப சிபிஐ தான் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மரணம் நடக்கும்போது நான் ஊரில் இல்லை, நான் ஜெயிலில் இருந்தேன். என்னுடைய உறவினர்கள் பல பேர் டெல்லியில் இருந்தாங்க. இன்னொரு தடவை பண்ணேன்னா 1000 மணி நேரம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் பண்ணால் நல்லது. வேறு சில விஷயங்கள்லாம் வரது கூட வாய்ப்பு இருக்கலாம், அவங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம். திமுக வேட்பாளராக வந்து நீங்கள் களமிறக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாதிக் பாட்சா மரணத்தை வந்து தொடர்ச்சியாக பேசியிருக்கக்கூடிய தமிழக முதல்வரானாலும் சரி, திருமதி தமிழிசை ஆனாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வந்து சொல்ல விரும்புகிறீங்க? நான் தான் முன்னாடியே ஒரு டிவியில் இப்படின்னு வான்னு சொன்னேன். நான் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழிசையாக இருந்தாலும் வேறு எவனாக இருந்தாலும், சிபிஐயா இல்லை ஸ்காட்லாண்ட் யார்டா போடுன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன பயன்னு கேட்குறேன், வரட்டுங்கிறேன். இதில் என்ன இருக்குது? அதாவது எங்கள் கோடநாடு கொலை வந்து வெளியே வந்துருமோங்கிறதுக்காக வேணும்னே வந்து ஒரு பொய் புகாரை வந்து தளபதியும் சேர்த்து, எங்களுடைய திமுக தலைவர்களையும் சேர்த்து, சாதிக் பாட்சா மரணத்தை தொடர்பு இருக்குன்னு சேர்த்து ஒரு மனு வாங்கிட்டாக்க அது என்ன உண்மையாயிடுமா? அந்த நாளை எதிர்பார்க்கிறேன். எந்த ஏஜென்சியாக இருந்தாலும், எந்த புலனாய்வு அமைப்பாக இருந்தாலும், உச்சக்கட்ட புலனாய்வு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தாலும் அந்த நாளை எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம், தோக்கிறது யாருன்னு பார்ப்போம். கடந்த 5 ஆண்டுகளாக வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசப்பட்டதாக சொல்லி எந்த நாளிதழும் எதுலையுமே கிடையாது. கடந்த 6 மாத காலமாக தான் வந்து தேர்தலுக்காக கோடநாடு பிரச்சனையை கவுண்டர் பண்ணுறதுக்காக முடியல அவங்களால, அதனால அதை எடுக்கிறாங்க. இது வீணான வேலை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் இந்த கோடநாடுங்கிறது வந்து ஒரு அதிமுகவோட ஏரியாவாக இருந்துச்சு. இப்போ எப்படி சார் இருக்குது? தேர்தல் களம், நீங்கள் சுற்றி வரீங்க, ஒரு முக்கியமான ஏரியா. அதுக்கான சுவடைப்பங்க இல்லை, சுவடே இல்லை. என்ன சொல்ல போனால் அதை பார்க்குறதே வந்து ஒரு மர்ம மாளிகை, ஒரு கொலை மாளிகை, ஒரு திகில் மாளிகை, அந்த மாதிரி ஒரு அருவருப்போடு தான் அந்த கோடநாடு பகுதியை பார்க்குறாங்க. கோடநாடுனாவே மோசடிக்கக்கூடிய அளவுக்கு கொலை ஊழல் பணம், அந்த மாதிரி ஒரு அருவருப்பு பார்வையில் இருக்குது. முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் வந்து நீங்கள் இருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த மோடி தலைமையிலான அரசு அமைச்சரவைகளை எப்படி பார்க்குறீங்க சார்? மோடி வந்து சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கணும்னு நினைக்கிறார். கேபினட் அமைச்சர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பல கேபினெட் அமைச்சர்கள் என்னோட அமைச்சராக இருந்தவர்கள். அருண்ஜேட்லியாக இருந்தாலும் பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நேரடி சோர்ஸில் சொல்கிறேன், பல கேபினெட் அமைச்சர்கள் வந்து மோடி திரும்ப பிரதமராவது விரும்பவில்லை. ஏன்னா அவங்களுக்கு எந்த பவர்ஸுமே கிடையாது. எல்லாமே செக்ரட்டரி. அதாவது நான் அமைச்சர், எனக்கு தெரிய மாட்டேங்குது, என் செக்ரட்டரி கூப்பிட்டு பிஎம்மில் பேசுகிறாங்க. அப்போ ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் அந்த அமைச்சரனுடைய செயலாளரை அழைத்து, அமைச்சரவையினுடைய செயலாளரை அழைத்து, அந்த துறையினுடைய செயலாளரை அழைத்து நேரடியாக பிரதமர் அலுவலகமே முடிவெடுக்கிறது என்றால் அமைச்சர் எதுக்கு? அப்போ எங்கே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? இந்த அரசாங்கத்தை நடத்துறது அமைச்சரவை நடத்தணுமே தவிர ஒரு தனியால் நடத்தக்கூடாது. தனியால் தலைமை தாங்கலாம், ஆனால் இவர் தனியால் ஒற்றையாட்சி நடத்துகிறார். அதனால தான் அந்த அரசாங்கத்துடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அது இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 10 ஆண்டுகள் வந்து டெல்லியில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட பெற்ற திட்டங்கள்லாம் என்னென்னலாம் சொல்லுவீங்க சார்? ஏன் இப்போ நீங்கள் பேசிட்டு செல்ஃபோன் 28 கோடி இருந்தது செல்ஃபோன். நான் பதவி ஏற்கும்போது வெறும் 28 கோடி. இன்றைக்கி 120 கோடி வந்தது காரணம் யார்? நான் பதவி ஏற்கும்போது ₹1, இன்றைக்கி 30 பைசா வந்தது காரணம் யார்? இன்றைக்கி தலைகளாக போய் திரும்ப இன்கமிங் கால் கொண்டு வராங்கிறாங்க, கட்டணம் கொண்டு வராங்கிறாங்க. இதெல்லாம் யார் காரணம்? நான் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். ஐ வாண்ட் டு see the வாய்ஸ் ஃப்ரீ இந்தியான்னு சொல்லியிருக்கேன். பேசுவதற்கு காசு இல்லை, அதுதான் என்னோட திட்டம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் உட்காந்து சொல்லியிருக்கேன். நான் என்ன பர்மிட் பண்ணியிருந்தால் பேசுவதற்கு காசு இல்லை. ஏற்கனவே சில நாடுகளில் அது மாதிரி இருக்குது. 3Gக்கு மட்டும்தான் காசு, 2G கிடையாது. ஆனால் இங்கே 2Gக்கு இப்போ காசு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்கமிங் வந்துகிட்டு இருக்கு. அப்போது என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் சொன்ன தப்புலாம் சொல்லிவிட்டு அரசாங்கத்தை நட்டன்னு சொல்லிவிட்டு இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற இந்த தொலைத்தொடர்பு புரட்சிக்கு முழுக்க காரணம் திமுகவும் திமுகவில் அங்கே வைத்த நானும் தான். தலைவர் கலைஞர் இருக்கும் வரையில் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஆராசா வந்து இந்த திட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து தலைமையில் கேட்டு நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றது இல்லை. அவர் என்கிட்ட உத்தரவு போட்டது கிடையாது எதுவுமே. இந்த 3G வரும்போது ரொம்ப விரும்பினார் அதை. அதாவது நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி 3G அலைக்கற்றை வந்து நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் சில ஆதிக்க சக்திகள் வந்து அதை வெளியே விடாமல் வச்சுருக்காங்க, அதை நான் வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னப்போ அவர் புரியல. அவருக்கு என்ன 3Gனா என்னன்னு கேட்டார். அப்போ சொன்னேன், நான் சாதாரணமாக சொன்னேன், நீங்கள் மொபைலில் சினிமா வந்துடும், மொபைலில் டேட்டா வந்துடும், இன்டர்நெட் வந்துடும், ட்விட்டர் வந்துடும், ஃபேஸ்புக் வந்துடும், எல்லாமே வந்துடும், நீங்கள் வந்து ஃபோனில் பேசினாவே உங்கள் முகத்தை அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஆச்சரியப்பட்டார். இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சரியப்பட்டார். சீக்கிரம் கொண்டு வந்துறியான்னார். அப்போது ஏன் அதை கொண்டு வரலன்னு கேட்கும்போது இது மாதிரி சொன்னேன். அப்போ சீக்கிரம் விரைவாக கொண்டு வந்தார். அதனால தான் 3Gயை வந்து முதல்ல இந்தியாவில் ஆரம்பிச்சு வச்சது கலைஞர் தான். அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் ஆரம்பித்தார். சென்னையில் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கப்போ ஃபஸ்ட்டு 3G கால் வந்து ஹாஸ்பிட்டல் ரூம்லேயே வச்சு பண்ணிட்டு தான். அது என்ன மனசில் நிறைவாக இருக்குது. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு சொல்கிற அந்த டேக்லைன் வந்து இன்னுமே வந்து அந்த எதிரொலிக்கிறத பார்க்க முடியுது. அது எப்படி நீங்கள் உணர்றீங்க? இல்லை, நானே ஸ்பெக்ட்ரம் ராஜான்னு சொல்லணுன்றேன். என்னோட பேட்டிலேயே ஐ வாண்ட் டு பி கால்ட் ஸ்பெக்ட்ரம் ராஜா. ஏன்னா இப்போ 2G ஜட்மெண்ட்டுக்கு பிறகு எல்லாம் மறந்துடுவான். ஆனால் நான் பண்ண புரட்சியே தெரியணும்ல, அப்போ என் பேருக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா தான் சொல்லணும். அதனால் நானே தான் ஸ்பெக்ட்ரம் ராஜா தான் கூப்பிட்டுட்டேன். பார்லிமெண்ட்டில் சொன்னேன். என்னை வந்து ஸ்பெக்ட்ரம் ராஜான்னு மைத்ரேயன் கிண்டல் பண்ணார், அருண்ஜேட்லி கிண்டல் பண்ணார். எஸ், ஐ வாண்ட் டு பி கால்ட் அஸ் ஸ்பெக்ட்ரம் ராஜா. ஐ டிட் எ ரெவல்யூஷன் டெலகாம் செக்டர் பை யூசிங் தி ஸ்பெக்ட்ரம் இன் ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவ் இன் ப்ராப்பர் மேனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரியாகவும் உரிய காரணத்திற்காகவும் ஒரு பெரிய நோக்கத்திற்காகவும் அலைக்கற்றையை நான் தான் சரியாக பயன்படுத்தியிருக்கிறேன். எனவே என்னை அலைவரிசை ஆசா என்று சொல்லுவதில் தவறில்லை, எனக்கு பெருமைன்னு சொல்லியிருக்கேன். நான் அதை இப்போவும் சொல்கிறேன். ஒருவேளை நாடாளுமன்றத்துக்கு போனால் முன்னாடி அந்த கோட்டை போட்டுக்கலான்னு கூட இருக்கேன். இல்லை, நான் அதான் அந்த விஷயம் தான் கேட்க வரேன். சமூக வலைதளங்களை பார்க்கும்போது திரு ஆராசா வந்து ஜெயிச்சுட்டு போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீச்லேயே வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ராஜாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பலர் யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. அந்த வாய்ப்பு வந்து இல்லை, நானே அந்த பேரை தான் விரும்புகிறேன். நான் சார் எது உங்களுக்கு பலகீனம்னு தூக்கி அடித்தாங்களோ அதை நான் பலமாக மாற்றி காமிச்சிருக்கேன். அந்த பேரில் எனக்கு என்ன அக்கறை இருக்குது, நான் தானே இப்போ பண்ணேன். இதை நீதிமன்றத்தில் வந்து நான் பொட்டி ஏறி சாட்சி சொல்லும் போதே ஐ டிட் எ ரெவல்யூஷன் இன் டெலகாம் செக்டர் அப்படியே சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீலகிரியில் வந்து அதிமுக இப்போ பிரச்சாரம் பண்ணிருக்க சமயத்தில் இன்னுமே வந்து அந்த 2G விஷயத்தை வந்து திருப்பி பேசுகிறாங்க. அது வந்து இன்னும் தீர்ப்பு வரலை, இன்னும் வந்து மேல் கோர்ட்டுக்கு போகணும். யார் பேசுகிறா? அதிமுக. ஆமாம், சரி, நான் கன்விக்ட் ஆகிருந்தா, நான் கன்விக்ட் ஆகி அது முழு தீர்ப்பல்ல அப்பீல் போயிருக்கேன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? சொல்லுங்கள் சார். அதிமுக தான் பேசுனா, வேறு யார் பேசுகிறான்னு கேட்குறேன். வேறு யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள் வெற்றியை. அது மட்டும் இல்லை, நான் 5 வருஷமாக என்ன பிடுங்கன்னு தானே கேட்டுட்டு இருந்தேன். என்னுடைய மண்டை ஓட்டிலிருந்து ஒரு உரோமத்தை கூட உங்களால் பிடுங்க முடியாதுன்னு சொன்னேன். நான் எப்போது பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது, உங்கள் ஆட்சி இருக்கும்போது பொதுக்கூட்டங்களில் பேசினேன். ஒரு கட்டத்தில் இப்போ இருக்க தலைவர், என்னுடைய தலைவர் வந்து தளபதி அவர்கள் வந்து கூப்பிட்டு பேச குறைங்கன்னு என்ன சொன்னார். நான் சவால் விட்டேன் ஒவ்வொரு மேடையிலையும். அதான் நடந்திருக்கு. இப்போ நீ படி, ஜட்ஜ்மெண்ட்டை படி. இந்த குருமூர்த்தி பேட்டி கொடுத்தாரு, 1 மணி நேரம் பேட்டி கொடுத்தாரு. இப்போ நான் கூப்பிட்றேன்னா வினோத் ராயை கூப்பிட்றேனே, இப்போ ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு வாயா. நான் இப்போவும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இல்லை, இந்த மண்ணில் இருக்க எவனாக இருந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு வா. ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்துல கோளாறுன்னு சொல்லு, நான் பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லு. நான் 17 நாள் சாட்சி சொல்லியிருக்கிறேன் பொட்டி ஏறி. என்னை கிராஸ் பண்ணியிருக்கு சிபிஐ. எங்கே தப்புன்னு சொல்லு பார்ப்போம். இளம் தலைமுறைக்கு வந்து இந்த 2G விஷயத்தை வந்து 2014 தேர்தலையும் சரி இப்பவும் சரி தொடர்ச்சியாக வந்து கொண்டு போகிறாங்க. அந்த இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்கிறது நானே கொடுத்துருக்கேனே.
2Gயை பற்றி ஒரு நோட்டீஸே கொடுத்துருக்கேனே. நான் செய்தது சரி, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இல்லை, அரசாங்கத்துக்கு இழப்பு இல்லை, 28 கோடியாக இருந்த டெலிஃபோன் வந்து 110 கோடியாக மாறி இருக்குது, வருமானம் அதிகமாக கிடச்சிருக்கு, கால் ரேட் குறைஞ்சிருக்கு, நான் வந்து 15 மாதம் ஜெயிலில் இருக்கேன், இதுக்கு என்ன நிவாரணம், மக்களே எனக்கு வாக்களிக்குன்னு கேட்டிருக்கேனே. நீ என்ன சொல்கிறது? நான் சொல்கிறேங்கிறே 2Gயில் நான் பண்ணதான் சரி, நான் பண்ணதை ஓபி சைனி பாராட்டியிருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட் இருந்து சில வரிகள் எடுத்து போட்டு பிட் நோட்டீஸை விட்டுருக்கேன். நான் ஒன்றும் 2Gயை மறைச்சிட்டு ஓடி ஒளிஞ்சு அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லலையே. பரப்புரையிலேயே தனி நோட்டீஸ் அடிச்சிருக்கேன். நேரடியாக வந்து வாக்காளர்களுக்கு 1 லட்சம் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் டு ரிமெம்பர் 2Gயை பற்றி பேசு, அப்போ தான் எனக்கு கவுண்டர் பண்ண வசதியாக இருக்கும். அதுக்கு முன்பு வந்து நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தீங்க. அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து குறிப்பாக தமிழகத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க சார்? நான் பதவி இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு சுற்றுச்சூழல் கொள்கைன்னு ஒன்று கிடையாது. தண்ணீர் கொள்கை இருக்குது, காற்றுக்கான கொள்கை இருக்குது, பாலிசி ஆன் வாட்டர், பாலிசி ஆன் ஏர், இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு பாலிசி இல்லை. நான் வந்து ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சராக வந்து பன்னாட்டு கருத்தரங்கத்தில் கலந்துக்கும் போது எல்லா நாட்டுக்குமே வந்து ஒரு சுற்றுச்சூழல் கொள்கை இருக்குது. எல்லாம் சேர்த்து பயோடைவர்சிட்டி, அதாவது வனவிலங்குகள், பயிரினங்கள், பசுமை, தண்ணீர் எப்படி சுத்தமாக இருக்கணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சி எப்படி இருக்கணும், இந்த தலைமுறைக்கு தேவையான தண்ணீர் மட்டுமல்ல அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் மாசு கடாமல் எப்படி வச்சுருக்கணும், ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்கணும், கார்பன் ட்ரேடிங் எந்த அளவுக்கு இருக்கணும், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமான கொள்கை இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து நேஷனல் என்விரான்மெண்ட் பாலிசிங்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானபூர்வமான ஒரு நல்ல ஆவணத்தை தொழில்நுட்ப உதவியோடு பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கு அதுதான் புனித நூல், புனித சாக்ரோசாங்ஸ் டெக்ஸ்ட் மாதிரி இது. அதை கொண்டு வந்தது தான் என்னுடைய பெரிய பாராட்டுதலுக்குரியது என்று கேபினெட் மீட்டிங்லேயே இவர் சொன்னார், மன்மோகன் சிங் சொன்னார், ஃபெதரான ஒரு கேப்டனே சொன்னார். 2014ஆம் ஆண்டு வந்து வளர்ச்சிங்கிற ஒரு டேக்லைனை வச்சு தான் வந்து மோடி வந்து ஆட்சிக்கு வந்தார். இப்போ இந்த 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன சொன்னார், என்ன செஞ்சுருக்காரு? சைபர், வெறும் வாய்ச்சவடால். இந்த அரசாங்கம் வெறும் வாய்ச்சவடாலான அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இவர் மிகப்பெரிய தவறை பண்ணுறாரு. அதாவது பாகிஸ்தானில் வந்து எல்லைப்படை வீரர்கள் வந்து 45 பேரும் இறந்து போயிட்டாங்க, அது போரில் இறந்துருக்காங்க. அது இந்த பிஜேபி மட்டுமே சொந்தமா? எல்லைப்படை வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருப்பது தேசத்திற்காக. தேசம் ஒன்றும் எங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் போரை பயன்படுத்தி எனக்கு ஓட்டு போடுங்க. முதல் தலைமுறையெல்லாம், முதல் வாக்களிக்கிற இளைஞர்கள்லாம் அந்த அவர்கள் சிந்திய ரத்தத்தை எண்ணிக்கொண்டு ஓட்டு போடுங்கன்னா அந்த ரத்தம் உங்கள் வீட்டு ரத்தமா? அது இந்தியர்களுக்கு சொந்தமானது, ஒவ்வொரு இந்தியனுக்கும் சொந்தமானது. அது எப்படி இவர் வந்து சொந்தம் கொண்டாடிக்க முடியும்? அதே ஒரு அது அரசியலில் ஒரு இழிவான செயல்னு சொல்லலாம். ஒரு பிரைம் மினிஸ்டருக்குள்ளேயே உயரத்தை குறைச்சிக்கிட்டார். திமுக மீது பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பிட்டு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வராங்க. இது தேர்தல் நேரம் வேறு, தொடர்ச்சியாக வந்து அதை பேசுகிறது வந்து பார்க்க முடியுது. அதற்கு வந்து உங்களோட பதில் என்னவாக இருக்கும் சார்? காலங்காலமாக பெண்கள் படிக்கக்கூடாது, காலங்காலமாக வந்து பிற்படுத்தப்பட்டவன் படிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவன் படிக்கக்கூடாதுங்கிறீங்க. இந்த நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன பெண்கள் யார்? இந்துக்கள் தானே. நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிற்படுத்தப்பட்டவர்கள் யார்? இந்துக்கள் தானே. நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன தாழ்த்தப்பட்டவர்கள் யார்? இந்துக்கள் தானே. அரசியல் சட்டத்தை முதல்ல திராவிட இயக்கம் திருத்தி இவங்கெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொன்னது யார்? இந்துக்கள் தானே. இப்போ எங்களால் படித்தவங்க தானே இந்துக்கள். இந்துக்களுக்கு கல்வியை கொடுன்னு சொன்னது நாங்கள் தானே. இந்துக்களுக்கு சுகாதாரமாக இருக்குன்னு சொன்னது நாங்கள் தானே. இந்துக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுன்னு சொன்னது நாங்கள் தானே. 69% இடஒதுக்கீடு கொடுன்னு சொன்னது நாங்கள் தானே. இந்த 69% இடஒதுக்கீடு யாருக்கு போகுது? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தானே போகுது. அவங்கெல்லாம் இந்துக்கள் தானே. அவங்களுக்காக போராடினது தானே பெரியார், அண்ணா, கலைஞர்லாம். அப்போ திராவிட இயக்கம் யாருக்காக போராடுது? பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களுக்கு போராடுது. என்ன பிரச்சனை? பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களை சிறுபான்மையாக இருக்கிற RSS சங் பரிவார் போன்ற முன்னேறிய ஜாதிகள் இந்துக்கள்ங்கிற பெயரால் இவங்களுக்கு துரோகம் இழைச்சிக்கிட்டு எப்பப்பெல்லாம் அரசியலுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்துக்க வேண்டியது. யாருங்க இந்து சொல்லுங்க பார்ப்போம். சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, யார் இந்து? யார் இந்து? அதாவது எவ்வளோ பேர் இந்துன்னு ஃபெயில் பண்ணுறாங்க. நாங்கள் இந்துக்கு நாங்கள் ஒன்றும் எதிரி கிடையாது. இந்து மக்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற, இவர்கள் இழுத்து வளைத்து போட்டுக்கொண்டு இவர்களெல்லாம் இந்துக்கள் தாங்கிறீங்க. அருந்ததியர் இந்துக்கள் தான். அருந்ததியர் நீங்களா இடவங்க? நீங்கள் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடுன்னு வேணும்னு கேட்டது சங் பரிவாரா? RSSஆ? பிராமணி அமைப்புகளா? இந்து முன்னணியா? யார்? இந்து மகாசபையா? யார் செஞ்சது? திமுக. அருந்ததியர் என்ன இப்போ என்ன முஸ்லீம் அவங்களா? நியாயப்படி பார்த்தா இந்துக்களுக்கான உரிமைகளை, இந்துக்களுக்காக வாழ்வாதாரத்தை திரட்டி கொண்டு வந்து அவர்களை மனிதர்களாக ஆக்கியதே திராவிட இயக்கம் தான். நான் சொல்கிற மாதிரி 3% 2% இருக்கிற உயர் ஜாதிகள், பிராமணர்கள், RSSகாரங்க, சங் பரிவார்கள், இல்லைனா இந்துத்துவ கொள்கை உள்ள மூளையில் திணிச்சுக்கிட்டவங்க, அவங்க வேணும்னே கலப்பு தான் இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி. நாங்கள் ஏன் இந்துக்களுக்கு எதிரி? நாங்கள் தான் பெரிய அதிகப்படியான இந்துக்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் பாதுகாப்பு. திமுக கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வந்து மத்தியில் அமையக்கூடிய அரசில் வந்து அங்கம் வச்சு பல்வேறு திட்டங்களை வந்து தமிழகத்துக்கு வந்து பெற்றுக் கொடுத்துருக்கு.
அப்படி இருக்கும்போது இந்த 5 ஆண்டு கால பாஜக அதிமுக அரசை வந்து கூட்டாட்சி தத்துவத்தை எந்த அளவுக்கு வந்து சிதைச்சிருக்கு? ஏங்க நீட் தேர்வு ஒன்று பத்தாதா? நீட் தேர்வு ஒன்று பத்தாதா? 232 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம சட்டமன்றத்தை கூட்டி எங்களுக்கு நீட் வேணான்னு சொல்கிறாங்க. அது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய விருப்பமா இல்லையா? 232 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களும் 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருந்தால் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டதாக அர்த்தம். அதானே? மக்களுடைய விருப்பம் எங்கே எதிரொலிக்குது? சட்டமன்றத்தில் எதிரொலிக்குது. சட்டமன்றம் ஒட்டுமொத்தமாக நீட் வேணான்னு சொல்லுது. அதை எங்கே வச்சுருக்கீங்க? அந்த தீர்மானத்தை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இதுக்கு பேர் ஃபெடரல் செட்டப்பா? சரி ரைட்டு, 39,000 கோடி கேட்டீங்க. புயலுக்கும் வறட்சிக்கும் பணம் கேட்டீங்க. 1400 கோடி ரூபா கொடுக்குறான், மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் ஃபெடரல் சிஸ்டமா? இதுக்கு பேர் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சியா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஒரு ஏவல் அரசு, அவ்வளோதான். அங்கே இருக்கிற அரசு ஒரு ஆதிக்க மனப்பான்மை பிடிச்ச அரசு, அடிமை. ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறையையும் அமலாக்கத்துறையையும் அல்லது சிபிஐயும் கையில் வச்சுக்கிட்டு அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு இந்த அரசாங்கத்தையே முடக்கி தன்னுடைய கைப்பாவையாக அடிமையாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு மாநில மத்திய அரசுக்கு பேர் கூட்டாட்சி தத்துவத்தை போய் எங்கே போய் சொல்லுவீங்க? இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இடி டிபார்ட்மெண்ட்டு, இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பாஜக தங்களுக்கான ஒரு அமைப்பாக வந்து மாற்றிட்டு வருது. இது எந்த அளவுக்கு வந்து நாட்டுக்கு வந்து ஒரு அதிபயங்கரமான விஷயமா இருக்கும்? அதான் அரசியல் சட்டமே எதிர்காலத்தில் இருக்காது, இனிமேல் கவர்னன்ஸே இருக்காது. அதாவது நீதித்துறை, செயல்துறை, நாடாளுமன்ற சட்டமன்றத்துறை இதெல்லாம் சுமூகமாக இருந்தால் தான் எல்லா அமைப்புமே சரியாக இருக்கும். அந்த முக்கியமான அமைப்புகளையே சிதைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுது. அதனால் இனிமேல் வந்து ஜனநாயகம் இருக்காது, சமதர்மம் இருக்காது, மதச்சார்பின்மை இருக்காது. ஒன்றும், அதாவது இது வந்து ஒரு சர்வாதிகாரத்தினுடைய எல்லைக்கு போயிட்டுருக்கு, அதிபர் ஆட்சி முறையை நோக்கி. அதுதான் அவங்களே சொல்கிறாங்க, வந்து மறைக்கல அவங்களே. இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல், நாங்கள் மீண்டும் ஜெயிச்சு வந்தோம்னா இன்னொரு தான் தேர்தல் நடத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு மக்கள் தான் முடிவு எடுக்கணும். நீட் தேர்வு விவகாரத்தில் வந்து திமுக சொன்னதை வந்து அப்படியே காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டு நேற்று வந்து ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து மாற்றுவோன்ட்டு. ஆனால் பாஜக வந்து இது வரைக்குமே வந்து அதை வந்து ஏற்றுக்கல. அதிமுக தங்களிடம் கோரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பியூஷ் கோயல் விடுறாரு. அதுதான் இதை விட அசிங்கம் என்ன இருக்குது? அதாவது ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் ஏற்ற வேண்டியது, இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி வச்சுக்க வேண்டியது. அந்த கூட்டணி வச்சுக்கிட்டா கூட நீட்டை பற்றி பேசாமல் இருக்கிறது. இதுக்கு பேர் என்னது? இது எவ்வளோ பெரிய அரசியல் அயோக்கியதானோ? சிறுபான்மையருக்கு வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தூணாக வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. மோடி வந்து இங்கே தமிழகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ துணை முதல்வர் ஓபிஎஸ் வந்து சிறுபான்மையர் பாதுகாப்பாக வந்து மோடி ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாரு சார். முந்தா நாள் வைரலாக பரவி இருக்கு. மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க, ஒரு முஸ்லீம் அடிச்சிருக்காங்களே. இது ஒன்று பத்தாதா? தினம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி கட்டமாக இந்த விஷயங்கள்லாம் கடைசி கட்டமாக ராமர் கோயில் கட்டுவோன்ட்டிங்களே. இதெல்லாம் தாண்டி சார், நீலகிரி தொகுதிக்கு வந்து நீங்கள் வெற்றி பெற்று வரும்போது எந்த விஷயத்தை வந்து குறிப்பாக வந்து உடனே செய்யணும் அப்படிங்கிறது இருக்கீங்க? அது மெடிக்கல் காலேஜ் தான். முதல்ல மெடிக்கல் காலேஜ், அப்புறம் வந்து கீழெல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டியிருக்கு, வட்டார மருத்துவமனை ஆக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சில திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள் 1-2 வர வேண்டியிருக்கு. அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரேன். கலைஞர் தலைமையிலான திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் வந்து நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ வந்து தலைமை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கீழே வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு? அவர் இப்போ இந்த கூட்டணி அமைச்சார்ல, அதுவே வந்து அவர் யாருங்கிறத சொல்லும், அவர் யாருடைய பிள்ளைங்கிறத சொல்லும். கலைஞர் இருந்திருந்தால் எப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரவணைத்து சராய்ப்பு இல்லாமல், பிணக்கு இல்லாமல், ரொம்ப அமைதியாக, ரொம்ப இணக்கமாக இடங்களை பகிர்ந்து கொள்வது எப்படி பண்ணுவாரோ அதை விட ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப மென்மையாக, எந்த சராய்ப்பும் இல்லாமல், எந்த உரசலும் இல்லாமல் முடித்து வைத்திருக்கிறார் இன்றைய தலைவர் மு க ஸ்டாலின் என்பதிலிருந்து அவர் தந்தையைப் போலவே இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்குள்ள எல்லா வல்லமையும் பெற்றிருக்கிறார் என்பது உறுதியாகிறது. திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்து ஒவ்வொரு டைமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே எதிர்பார்ப்பு இந்த டைம் இருந்துச்சு, அது வந்து பூர்த்தியாக இருக்குது. திமுக தேர்தல் அறிக்கை வந்து தயாரிப்பு பணிகள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து திமுக தலைவர்கிட்ட கொடுக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு அவர்கிட்ட? இல்லை, நாங்கள் வந்து டிஆர் பாலு தலைமையில், திரு டிஆர் பாலு தலைமையில் எல்லாமே வந்து கவிஞர் கனிமொழி, நான், திருச்சி சிவா எல்லாருமே இருந்தோம். எல்லாருமே இன்புட்ஸ் கொடுத்தோம். அதில் டிஆர் பாலுனுடைய உழைப்பு வந்து மகத்தானது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவ்வப்போது வந்து இந்த குழுவோட வந்து தலைவர் வந்து அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுவார். உட்காந்து என்ன நடந்திருக்கு, எது வரைக்கும் நடந்திருக்கு, அவருக்கு சில இன்புட்ஸ் வரும். அதுக்கு தனியாகவே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வந்து எங்கள்கிட்ட கொடுப்பார். ஸோ அவருடைய வழிகாட்டுதலில் தான் திரு டிஆர் பாலுடைய தலைமையில் இது ஒரு செம்மையான அறிக்கை வந்தது. திமுக தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, இதில் வந்து மக்கள் மத்தியில் எது சார் அதிகமாக வந்து பேசப்படுது? கிரவுண்டில் என்ன நினைக்கிறாங்க? திமுக என்ன சொல்லுதோ, ஒரு கட்டத்தில் கலைஞர் என்ன சொன்னாரோ அதுதான் சென்டிமெண்ட் கேட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க ராகுல் காந்தி, அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க காங்கிரஸ். இது ஒரு நல்ல அடையாளம். நாளைக்கு அமையப்போகிற அரசு இப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய குரல் மத்திய அரசாங்கத்தில் இருக்கும். மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாடு என்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம்
மக்கள்கிட்ட வந்திருக்கு. பாஜக அரசு வந்து வரக்கூடாதுன்னா நீங்கள் சொல்கிறக்கூடிய குறிப்பிட்ட விஷயங்கள் என்னவா இருக்கும்? தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரியே வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். முதல் வரியே இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக, ஒரு மதச்சார்பற்ற நாடாக, ஒரு சமதர்ம நாடாக, ஒரு ஜனநாயக நாடாக, மதச்சார்பற்ற நாடாக, சமதர்ம நாடாக கட்டமைத்திருக்கிறோம். அப்போ செக்யூலரிசம், டெமோக்ரஸி, சோசியலிசம் இது ரொம்ப முக்கியம். இந்த மூணையும் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மூன்றையும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய 8 பேர் 9 பேர் கொண்ட அமர்வு அரசியல் சட்டத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்திக் கொள்ளுங்கள், நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ சட்டங்களை திருத்துவதற்கு உரிமை உள்ளது, அரசியல் சட்டத்தை நாடாளுமன்றம் திருத்திக் கொள்ளலாம், ஆனால் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படை பண்புகளை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படை பண்புகளில் வருது மதசார்பின்மை, சமதர்மம், ஜனநாயகம். ஆனால் அந்த அடிப்படை பண்புகள் உச்சநீதிமன்றத்தால் மாற்றப்படக்கூடாது என்று சொன்ன அந்த அடிப்படை கூறுகளை அரசியல் சட்டத்தினுடைய அடிநாதமாக இருக்கிற இந்த 3 கூறுகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டு இது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு அப்படின்னு ஒரு ஒற்றை ஆட்சியை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய அரசு இந்த அரசு. அப்படி இருந்தால் தேசம் சிதறுண்டு போகும். எனவே மோடி ஏன் வரக்கூடாது என்றால், அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த தேச ஒற்றுமைக்கான சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் மோடி வரக்கூடாது. பரபரப்பான இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவே எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.